ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டர் சொல்ல போகிறேன்னா சோமர்செட் மாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹீ சர்வ்டு வந்து சீக்ரெட் ஏஜென்ட் டியூரிங் வேர்ல்டு வார் 1. அதாவது சீக்ரெட் ஏஜென்ட்டாக வேர்ல்டு வார் 1 நடக்கும்போது இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து லிசா ஆஃப் லாம்பத் அப்படின்னு சொல்கிறாங்க. 1897 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இவரோட ஆஃப் ஹியூமன் பவுண்டேஜ் வந்து 1950 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோட ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு சொல்றாங்கன்னா பியூட்டி ஆஃப் ஆஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, கேக் அண்ட் ஆலே. இது வந்து இவரோட ஒர்க்கு. இது வந்து எதுல இருந்து எந்த ஒர்க்கோட டைலாக்ல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட 12th நைட்ல உள்ள டைலாக்ல இருந்து எடுத்திருக்காரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ராசர்ஸ் ஏஜ். இது வந்து எதுல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா காத்தா அன்பேனிஷ்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காத்தா அப்பானிஷ் அப்படின்னா என்னன்னு மீனிங்னா, இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட் புக்கு. எதுல இருந்து ஃபிலாசபிக்கல்னா சான்ஸ்கிரிட்ல உள்ள ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ராசஸ் எட்ஜ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல்.